அதனால தான் உலகத்திலேயே நல்லதை எண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னவர்கள் நம்முடைய முன்னோடிகள். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் என்ன பண்ணுவான், நிறைய சாமி அந்தந்த நாட்டுக்கு ஒரு சாமி வச்சுக்குவான். அவன் அந்த மண்ணை பொறுத்து அந்த மக்களை பொறுத்து வச்சுக்குவான். உலகத்திலேயே நாம் மட்டும்தான் முதல் தெய்வமாக யாரை வச்சோம்? யாரை முதல் தெய்வமாக வச்சோம்? அம்மா. கரெக்டு. இந்த பக்கம் குரலே வரலையே. வேறு வேளை அம்மா விட்டு நம்மளாம் ஒரு காலத்தில் போயிடுங்கிறதுக்காக சொல்லாத இருக்கிறீங்களா? உலகத்திலேயே முதல் தாய் யாரு? அம்மாங்கிற வார்த்தை தான் உலகத்திலேயே முதல் தெய்வம். ஏன்னா நீங்கள் இங்கே உட்காந்துக்கிறீங்க, வீட்டில் உட்காந்து உங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, இந்த பிள்ளை பாதி இட்லி சாப்பிட்டுச்சே, பிள்ளை பசியோடு இருக்குமேனு வீட்டில் அவங்க சாப்பிடாது இருப்பாங்க. நீங்கள் அரைகுறையாக சாப்பிடாத நேரம் ஆயிடுச்சு, லேட்டாக எழுந்திரிச்சு வேகமாக வந்ததுக்காக அங்கே ஒரு அம்மா சாப்பிடாத இருப்பாங்க. பிள்ளை எப்போ வரும், நீங்கள் 4 மணி வர வரையிலும் துடிச்சிக்கிட்டே இருக்க, வந்த உடனே உங்களை உள்ளே கூட்டு போய் ட்ரெஸ் மாற்றி வச்சு மறுபடியும் உங்களுக்கு டிஃபன் கொடுப்பாங்க. அதனால தான் உங்களுக்காகவே வாழ்ந்து நீங்கள் பெரிய லெவலில் வரணும், நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைங்களாக வளரணும், நல்ல பிள்ளைங்களாக வரணும், உங்களுக்காக இதையை மட்டும் துடிக்கலை, ஒரு தாயும் துடிக்கிறாள்ங்கிறதுக்கு தான் அம்மா. எப்போதும் உங்கள் மீது அன்பு செலுத்துகிற மா எது? அம்மா. அதனால தான் நம்முடைய இலக்கணம் கூட, தமிழ் இலக்கணம் உலகத்திலேயே தாய்மொழியிலேயே உலகத்துக்கு முதல் மொழி, இல்லாட்டி அன்னை மொழின்னு சொல்கிறாங்க. ஏன் அதுக்கு சொன்னாங்கன்னா, அதுதான் முதல் தெய்வத்தை சொல்லுது. முதல் தெய்வம் எழுத்துக்களில் தமிழ் இலக்கணம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு 3 எழுத்து தான் இருக்குது. உயிரெழுத்து, அப்புறம் உயிரெழுத்து, அப்புறம் இந்த 3 தான் இருக்குது. இந்த 3 எழுத்தும் இருக்கிற ஒரே ஒரு சொல் எதுன்னா அம்மா. ஆங்கிற எழுத்து, இம்முங்கிற எழுத்து, மாங்கிற எழுத்து. அடாடா, இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை நான் பார்த்ததே இல்லை. முதல்ல என்னுடைய தமிழக வரலாற்றிலேயே இலக்கணம் தெரிஞ்ச ஒரே பள்ளி நம்முடைய சேஷாதிரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி என்பதை நான் அந்த அரங்கத்திலிருந்து பதிவு செய்கிறேன்.